வைஃப் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க இந்த பாட்டு பாடும்போது மச்சான் எனக்காகவே பாடாம இருக்கு மச்சான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்ட் பண்ணாம இருக்குது. ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன, நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. நான் பயங்கரமான டைஹார்டு ஏஆர் அடிக்காவக்கார கிளிய முட்டக்கண்ணு மொழிய என்ன திருடி போக வந்தாயோ. அதெல்லாம் வந்து அப்படி போயிட்டு உள்ள சாங் கேட்டு ஒரே டேக்ல அப்படி பாடிட்டு அப்படி வெளியே வந்த இவன் வந்து பாட்டு கேட்டீங்களான்னு கேட்டாரு. இல்ல சார் பாடியாச்சு. வந்து பாட கூப்பிடுவாங்க ஆனா பாட விட மாட்டாங்க. ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்குறதுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் தூக்குறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் சார் வந்து சூப்பரா வந்து சொல்லி கொடுப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் பாடும்போதே வந்து பிளேபேக் சிங்கிங் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து யார் வேணா பாடலாம். இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது. நீங்க பேசினாலே அதை பாட்டை மாற்ற முடியும். பேசாம இப்ப ஏஐ அதுக்கு மேல பண்ணுது. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால், நன்மை முழுமை. விகடன் வியூவர்ஸ்க்கு விஜயனோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு 2-3 நாளா இவரோட குரல், இவருடைய அந்த ஒரு ஃபேஸ் அண்ட் இவருடைய அந்த கிறிஸ்மாட்டிக்கான ஒரு லுக்குக்கே வந்து அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யார் அப்படின்னு நீங்க இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. சிங்கர் சத்யன் கூட தான் நம்ம வந்து பேச போறோம். வெல்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. வணக்கம். ஆஹா, 26 வருஷம் கழிச்சு இப்போ வந்து அந்த ரோஜா ரோஜா சாங் மூலமா வந்து அவ்வளோ பேர் உங்களை செலிப்ரேட் பண்றாங்க. எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ரெகக்னேஷனுக்காக நம்ம இருப்போம். எல்லா ஆர்டிஸ்டுமே ரெகக்னேஷனுக்காக தான் நம்ம இருப்போம் இல்லையா? அது ஒன் பாயிண்ட்ல நடக்கும்போது, அதுவும் வந்து ஓவர்வெல்மிங்கா அன்கண்டிஷனல் லவ்வோட கிடைக்கும் போது அது ஒரு மாதிரி ஃபீல். அது எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னோட சாங் ரிலீஸ் ஆகும்போது எப்போ அந்த ஆடியோ நான் கேட்டனோ அப்போ என்ன ஃபீல் இருந்தோ அந்த ஃபீல் இப்போ நான் இருக்கிறேன். அடா, ஆக்சுவலா வந்து இது 1999ல வந்து நீங்க பாடிருக்கீங்க இல்லையா? அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன வயசு உங்களுக்கு இருக்கும்? ஏன்னா இப்ப வந்து உங்களை சொல்றாங்க லைக் இவ்வளோ யங்கா இருக்காரு, இவ்வளோ அழகா பாடுறாரு. அண்ட் அந்த வீடியோவுமே வந்துட்டு பாட்டையும் தாண்டி குரலையும் தாண்டி இவரோட முடி அசைறது அந்த காத்துக்கு, அவரோட கண் வந்து கூட்டத்துல யாரையோ தேடுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்னதா நோட்டீஸ் பண்றாங்க இல்லையா? அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? அது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. நான் அதான் இன்டென்ஷனோட எதுவுமே பண்ணல. நான் எப்பவுமே பாடும்போது என்னோட மேனரிசம் வந்து ஆடியன்ஸை பார்த்து தான் இருக்கும். அண்ட் அந்த பாட்டுக்கு என்ன மோடோ அந்த மோட்லுக்குள்ள என்ன நானே நினைச்சா ஜாலியாக பாடுவேன். எதுவும் யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கான பாட மாட்டேன். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் அந்த மியூசிக் மூலிமா. அண்ட் அது இப்படி எல்லாரும் ரசிப்பாங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. அது அவங்களோட லவ்வை பொறுத்து இருக்கு, அவங்களுடைய ஆசைகள் அப்படி பாக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். ஐயோ, அண்ட் ஆக்சுவலா இதுவுமே ஒன்னொன்னு, நீங்க வந்து கூட்டத்துல யாரையோ தேடுறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் வந்துட்டா யாரையோலாம் தேடல, பக்கத்துலயே ஒரு பொண்ணாடி வச்சுதான் பாடுறாரு அப்படின்னு வந்து நிறைய தேடி போடுறாங்க இல்லையா? அவங்க பக்கத்துல இருந்தவங்க என்னோட ஒய்ஃப் தான் நித்யா. ஆனா அப்ப நாங்க வந்து we are also not in love also. ஓகே, நாங்க 10 years லவ் அது. பட் அப்போ வந்து நாங்க ஒரு கலீக்ஸ் தான். பட் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். அந்த அளவுக்குலாம் க்ளோஸ்லாம் கிடையாது. அந்த நினைக்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் போற மாதிரிலாம் இல்லை. சாங் வந்து ஆடியன்ஸ் தான். ஓகே, பட் ஆனா யாராவது வந்துட்டு லைக் சொல்லிருக்காங்களா, என்ன இப்போ வந்து இவ்வளோ வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு, லைக் உங்க ஒய்ஃபே இதை பார்த்துட்டு அப்ப நான் கூட பக்கத்துல தான் நின்று இருந்தேன், நமக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, பட் ஆனா இப்ப பாரு கல்யாணம் பண்ணி நம்ம இவ்வளோ லைக் ஒரு 26 இயர்ஸ்ல லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி வந்து என் ஒய்ஃப் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க இந்த பாட்டு பாடும்போது மச்சான் எனக்காகவே பாடாம இருக்கு மச்சான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்ட் பண்ணாம இருக்குன்னு. அது அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைப்பேன். மியூசிக் இஸ் நத்திங் பட் கம்யூனிகேட்டிங் த எமோஷன் டு அதர்ஸ். அந்த வேவ்ஸ் மூலியமா இங்க நீங்க நினைச்சா மட்டும்தான் அது அங்க நினைக்கப்படும் அப்படின்னு நான் ட்ரூவா நம்புறேன். பாலு சார் பாட்டு பாடிருப்பாரு, உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலை. ஸோ அதுக்கு தாளம் சுதிலாம் தேவையில்லை, உணர்வு தான் வேணும். ஸோ மியூசிக் அந்த மேஜிக் உண்டு. பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுடைய வாய்ஸுமே வந்துட்டு அப்படியே உன்னி சார் பாடுற மாதிரி இருந்தது. ஏன்னா இது உண்மையிலே இப்போ வந்து கண்ணமுடி கேட்டா உன்னி சார் பாடிருக்காரா இல்லைன்னா சத்யன் பாடிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா இன்ஸ்டால நிறைய இப்போ வந்து அந்த மாதிரி எடிட் பண்ணி போடுறாங்க, ஒரிஜினல் சாங்கை போட்டுட்டு இதுதான் பாட்டு அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் லைட் மியூசிக் அதுல வந்து லைக் லைவா கேட்கறதுக்கு அண்ட் மைக்ல நம்ம வந்து பாடுறதுக்கு
அதே வாய்ஸ்ல அப்படின்றதுலாம் ரொம்ப இப்போ யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல. ஸோ லைக் பட் ஆனா இது எப்படி உங்களுக்கு வந்து? நான் அந்த வாய்ஸ் மோஸ்ட்லி இமிடேட் பண்ணி பாட மாட்டேன், பட் அவங்களோட ஸ்டைலை அடாப்ட் பண்ணிப்பேன். அவங்க ஒரு கிளாசிக்கலா பாடுறாங்க, ஸோ அந்த கிளாசிக்கல் ஸ்டைல்ல பாடணும், ஒரு குத்து பாட்டுமே பாடுங்க, அந்த குத்து பாட்டு அந்த இப்போ எம்எஸ்சி பாட்டுனா எம்எஸ்சியோட அந்த காந்தம் இருக்கணும், குரல் கணீர்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன அவங்கள நினைச்சு பாடுவேன், பட் வாய்ஸை மாற்ற மாட்டேன். நீங்க எப்படி மேட்ச் பண்ணி பார்த்தாலும் என்னோட வாய்ஸ் தான் தெரியும், ஆனா ஸ்டைல் அப்படியே இருக்கும். அந்த ஒரு ஃபீல் அது நான் பர்பஸா பண்றது இல்லை, பட் அது டிஃபால்ட்டா வருது ஆக்சுவலி. ஆனா இன்னொன்னு உன்னி சாரோட வாய்ஸ் அப்போ எனக்கு மேட்ச் ஆயிருக்குன்னா அது காரணம் அந்த வாய்ஸும் கூட. அந்த அடல்ட் ஏஜ்ல அந்த வாய்ஸ் வந்து அப்படியே கரெக்டா அதுக்கு மேட்சா இருக்கும். இப்போ நான் பண்ணா மேபி அது டிஃபரன்ஸ் இருக்கலாம், அதுக்கும் கமெண்ட் போடலாம், அதுதான் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் திடீர்னு வந்து இந்த ரோஜா ரோஜா பாட்டு வந்து ரீசர்ஃபேஸ் ஆகும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது பழைய நினைவுகள்லாம் வந்துதா? அப்படியே திருப்பி ஒரு வேவ் ஆஃப் மெமரிஸ் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கோம்ல உங்களை? இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி அந்த டைம்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பாட்டை பத்தி பர்டிகுலரா நெக்ஸ்ட் டே பேப்பர்ல வந்தது. நேற்று இந்த மாதிரி ஒரு ஷோ நடந்தது தீவு திடல்ல. இந்த ஷோல வந்து இந்த பாடலை பாடினாங்க, சாரக பார்வைகளோட ஆர்கெஸ்ட்ரா நடந்துச்சு. அங்க வந்து இந்த முதல் பாடல இந்த ரோஜா ரோஜா பாட்டை பாடினாங்க. அந்த பாட்டை பாடினாங்களா இல்ல பிளே பண்ணாங்களான்னு தெரியாத அளவுக்கு அந்த பாடகரோட சிறப்பா பாடினாரு அப்படின்னு அப்பவே மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் டே பேப்பர்ல வந்தது. ஸோ அந்த ரெகக்னேஷன் அப்பவே அந்த பாட்டுக்கு முக்கியமா கிடைச்சது. அந்த மாதிரி எனக்கு வேற எந்த பாட்டுக்குமே பெருசா கிடைக்கல. அது அந்த மேஜிக் இப்ப மறுபடியும் ரீக்ரியேட் ஆயிருக்குங்கிறது உண்மை. பியூட்டிஃபுல். இந்த லிரிக் கரெக்டா அதே மாதிரி அது பாடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன். பேர்மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன, ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன, நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு தெரிஞ்ச லைக் சாதக பறவைகள் ஆர்கெஸ்ட்ரால வந்துட்டு நிறைய ஏஆர்ஆர் சாங்ஸ் தான் நீங்க வந்து பாடிருக்கீங்க இல்லையா? அது லைக் ஏஆர் ரஹ்மானுடைய லைக் எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஃபேனா இருந்தீங்களா? இல்லை எதனால பேக் டு பேக் நிறைய பாடல்கள் அவரோடதே வந்து பாடுங்க? நான் பயங்கரமான டை ஹார்ட் ஏஆர் ரஹ்மான் ஃபேன். ஏன்னா நான் வந்து டைம்ல வந்து அவர் தான் பயங்கர ட்ரெண்ட் ஹேப்பனிங் அண்ட் ஒரு வாவ் எனக்குள்ள உருவானது காரணமே அவரோட மியூசிக் தான். அந்த டைம் வந்து அவர் பயங்கர ஹேப்பனிங் வரும் இல்லையா? ஸோ அவரோட சாங்ஸை அப்போ வி மேக் ஷூர் தட் அந்த சாங்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு நானும் கொஞ்சம் என்னோட இன்புட்லாம் கொடுப்பேன், இந்த பாட்டு போடலாம் இந்த பாட்டு போடலான்னு. நிறைய நிறைய லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, உங்களுடைய அந்த டாப் 10 அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க பாடினதுல ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் அப்படின்னா அது என்ன வருது? இந்த சாங் தான் ஷோல ஃபர்ஸ்ட் சாங் எப்பவுமே. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நதி கரவோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் அது. அண்ட் அதே படத்துல மழைத்துளி மழைத்துளி பாட்டு, அண்ட் மழைத்துளி மழைத்துளி இப்போ வரைக்குமே ட்ரெண்ட். எனக்கு நான் போற எல்லா ஷோஸ் கான்சர்ட்ஸ் எல்லாத்துலயுமே நான் பாடுற ஃபர்ஸ்ட் சாங் அந்த பாட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த பாட்டு வந்து ஐ வாண்ட் டு டெடிகேட் டு மை ஃபாதர் அண்ட் ஹூ இஸ் நோ மோர் ஆக்சுவலி, அண்ட் ஆல்சோ டு த ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியன்ஸ். யாரெல்லாம் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ எல்லாம் நம்பிக்கையோடு இருங்க, நமக்கும் காத்தடிக்கும் அப்படின்னு சொல்றாமே ஒரு பாட்டு. அது எனக்கு நானே மோட்டிவேட் பண்றதுக்காக பாடிக்கிற ஒரு விஷயம். ஷோட ஸ்டார்ட் இப்படிதான் இருக்குன்னு நான் நினைப்பேன். எல்லா இடத்துலயும் எல்லா சிங்கர்ஸோட அந்த ஒரு ஃபீல் அண்ட் டச் வந்துடுது. சத்தியனை எல்லா ஆர்டிஸ்ட் எல்லா சிங்கருடைய ஃபேஸ்லயும் வச்சு பார்க்க முடியுது. இவ்வளோ வேர்சடைலான ஒரு டேலண்ட் எந்த இடத்துல வந்துட்டு ஷைன் ஆக முடியல அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ண தருணம்? நான் பல நாள் எனக்கு நான் இந்த கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். நமக்கு வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பாடும். ஆஸ் அ மியூசிக் லிஸ்னரா நான் என்ன நானே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் கரெக்டாக தான் இருக்குது. பட் இந்த உலகம் அதை கொண்டாடுறாங்க. பட் மேபி இதை யார் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க, கம்போசர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா சூஸ் பண்ற அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து மேபி நமக்கு இன்னும் ரா டேலண்ட் வேணும், இன்னும் புதுசாக தான் வேணும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போறதுனால இது வந்து கேட்டது தானே அப்படின்னு நம்மளை ஒதுக்குறாங்கன்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கான சாங் இது என்னோட சாங் ரெக்கார்டிங்ல பாடும்போது அங்கே டிஃபால்ட்டாக நான் என்ன கொடுக்குறேங்கிறது தான் முக்கியம். அங்கே என்னோட ஒரிஜினாலிட்டி வெளியே வரும், அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ அவனுக்கு இந்த சாங் கொடுப்போம், அவன் எல்லா பாட்டும் பாடுறான், இது கட்டாயம் நல்லா பாடுவாங்க நம்பிக்கையோட கொடுத்தாங்கன்னா அங்கே என்னோட ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். அந்த புரிதல்லாம் நிறைய பேருக்கு வரணும்.
அது வந்தாதான் ஆச்சு. நிறைய ஜென்சி மக்கள் இப்போ வந்து இருக்கிறவங்க வந்து சர்ச் பண்ணி தேடி தேடி பார்க்கும்போது அந்த டாப் 5 சாங்ஸ் நீங்க பாடினது அப்படின்ற மாதிரி வரும்போது முதல்ல லைக் கலக்க போவது யாரு அப்படின்னு சொல்லும்போது அது கமல் சார் பாடினதாச்சு அப்படின்னு ஒரு விஷயம். அண்ட் அகைன் வந்து குட்டி புலி கூட்டம் அப்படின்னு வரும்போது அது ஹரிஹரன் சார் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி பார்க்கும்போது லைக் ஆக்சுவலா இது நானும் பாடியிருக்கேன், என்னோட விஷயம் இங்க வந்திருக்கு, நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி நீங்க வந்து இப்ப இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா லைக் அது பாடியே காட்டிட்டீங்கன்னா நாங்க இன்னும் ஹாப்பி ஆயிடும். ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பாட்டே கூட நான் பாடம் நிறைய பேர் தெரியும். முகேஷ் சொல்லுவாங்க இல்லையா, வேல்முருகன் சார். அதுலயே வந்து இந்த இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு, அந்த ஹீரோ போர்ஷன் ஃபுல்லா என்னோட இது. இப்படி தனியா எடுத்து சொல்ற நிலைமையில தான் இப்ப நம்ம இருக்கிறோம். உண்மையிலே சத்யனுக்கு எங்க இருந்து இந்த ஒரு மியூசிக் மேல ஒரு ஈடுபாடு, இந்த ஒரு ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அண்ட் லைக் ஒரு விஷயம் வந்து எனக்கு பார்க்கும்போது இது கேட்டே ஆகணும் முதல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து அண்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எங்க அம்மா தாங்க. எங்க அம்மா வந்து கோயில்ல குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற டைம் இல்லையா, அப்போ அந்த கஷ்டத்துலாம் நினைச்சிட்டு அழுதுனே பாடுவாங்க சாமியை பார்த்துட்டு. அவங்க அழுதுனே பாடும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகும். அந்த மியூசிக் தான் எனக்கு வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. தினமும் அவங்க பாடுவாங்க, பாடிட்டே இருப்பாங்க, அதை ஒன்று கேட்டுட்டே இருப்பேன். நான் தூங்கும் போதுலாம் பாடுவாங்க. ஸோ அந்த மியூசிக் தான் எனக்கு உள்ள ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் மேபி அந்த ஏஜ் எனக்குள்ள இருக்கிற மியூசிக்காலிட்டி வெளியே வர்றதுக்கு எங்க அம்மாவோட பாட்டு ஒரு தூண்டிலா கூட இருந்திருக்கலாம். அப்புறமா ரோடு கச்சேரிலாம் நடக்கும் பார்த்தீங்களா, மேடை கச்சேரிலாம் அங்கங்க கோயில் திருவிழா எல்லாத்தையும் போய் ரோட்ல உட்காந்து பார்ப்பேன், வேடிக்கை பார்ப்பேன். அந்த ஸ்டேஜ்ல நமக்கு பாட சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு முயற்சியெல்லாம் பண்ணுவேன், ட்ரை பண்ணேன். அங்கதான் ஆரம்பிச்சது. என்ன வயசுல இது? அது ஒரு 12-13 அந்த டைம்ல 12-13 வயசுலயே வந்து ரோடு கச்சேரியில போக ஆரம்பிச்சிட்டேன். தேடி தேடி போக ஆரம்பிச்சேன். சான்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து பாட கூப்பிடுவாங்க, ஆனா பாட விட மாட்டாங்க. ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்குறதுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் தூக்குறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 6 மாசம் அப்படியே ஓடிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல இருந்து போய் சொல்லுவேன், மாமா இன்னைக்கு பாட்டு பாடணுமா, எல்லாம் கை தட்டினாங்க அப்படின்னு. ஏன்னா அப்பதான் நெக்ஸ்ட் அனுப்புவாங்க, ஸ்கூலுக்கு போற பையனாச்சு, பாடணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி நான் போய் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா தினமும் கச்சேரிக்கு போயிடுவேன். ஆனா ஸ்பீக்கர் தான் தூக்கி விடுவாங்க. நான் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன், ஆனா நான் யூனிஃபார்ம் போட்டு வரட்டுமா அப்படிலாம் கேட்பேன். ஏன்னா ஒரு மியூசிஷியனா பார்க்கணும்னு ஆசை எனக்கு அப்போதுல இருந்து. அந்த மேடையில கிடைக்கவே இல்லை. ஒரு தடவை அவர் வந்து நான் கலாச்சிட்டேன், நீங்க தப்பா பாடுனீங்க அப்படின்னு. அப்போ வந்து அவர் என்ன மண்ணிலே கொட்டிட்டு பாட அப்படின்னு சொல்லி தச்சு வச்சுட்டாங்க. அதே கச்சேரியில ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஒரு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்க அப்பா மூலியமா கிடைச்சது. என்ன பாட்டை பாடுறேன்னு சொன்னா, எந்த பாட்டு நான் குறை சொன்னா அந்த பாட்டை பாடுறேன்னு சொன்னேன். அந்த பாட்டை பாடினேன். அன்னைக்கு அந்த பாட்டை பாடும்போது அதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஆர்கெஸ்ட்ராக்காரங்க என்னை பிக் பண்ணாங்க, நல்லா பாடுறேன், என் கச்சேரியில பாடுறேன்னு. ஸோ அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது ஒரு சிங்கரா. ஒரு பாட்டு ஒரு ஷோல அப்படி தனித்தனியா பாட ஆரம்பிச்சு 20 ரூபாய் சம்பளத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். பியூட்டிஃபுல். ஓகே. அண்ட் எந்த ஒரு பீரியட்ல வந்து நீங்க ஏன்னா நிறைய பாடல்களை வந்து ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்கா கலக்க போவது யாரு சாங் வந்து அமைஞ்சது இல்லையா? ஸோ பரத்வாஜ் சார் எங்கே உங்களை பார்த்து பிக் பண்ணாரு, இந்த பாட்டுக்கு சத்யனோட குரல் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சூஸ் பண்ணாரு? நான் பரத்வாஜ் சாருக்கும் என்னோட சிடி டெமோ பாடி கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ வந்து சுரேஷ் சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தாரு. இப்போ ஹீஸ் வெரி பிக் பிஸி சவுண்ட் இன்ஜினியர். அவருக்கும் இருந்தாரு. அவரு தப்லிஸ்ட், ஆக்சுவலி லைட் மியூசிக்ல தப்லிஸ்டா இருந்தவர். அவரை பார்த்து தான் நான் வந்து கூட்டு போகணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சிடி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்போ சார் வந்து ஒரு லைட் மியூசிக் ஷோ ஒன்று பண்றதுக்கு பிளான் பண்ணாரு, கான்செப்ட் பண்றது. அப்போ ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ குட் சிங்கர். அவர் லைட் மியூசிக்ல பாரு ஒரு சிங்கர் வேணும், எல்லா பாட்டும் பாடக்கூடிய ஆளான்னு. அப்போ இவர் வந்து என் பேர் சஜஸ்ட் பண்ணாரு. நான் வந்து ஒரு ரிஹர்சல்ல பாடி காட்டினேன், சாருக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அதுக்கப்புறமா அவரோட ஷோக்கு போய் பாடினேன், ஹி காட் இம்ப்ரெஸ்ட். அப்புறம் நீ ட்ராக் பாடுவா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுல பாடின முதல் ட்ராக் தான் இது. ஓ பியூட்டிஃபுல். அண்ட் அதுக்கு முன்னாடி சினிக்கு வந்து நீங்க ட்ராக் பாடிருக்கீங்களா முன்னாடி? பிகாஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி 2 பாட்டு தான் ட்ராக் பண்ணேன், அதுவும் பரத்வாஜ் சார் தான் பாடினேன். ஓகே. இன்ஃபேக்ட் அதுல ஒரு பாட்டு அம்மா பாச்சலன்னு ஒரு படம், அதுல முதலாய் வந்த காதல், அதான் ஃபர்ஸ்ட் நான் பாடின சாங். அது ரிலீஸ் ஆகல. ஆனா பாடிட்டேன், இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நீ பாடுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கலக்க போதியார் ட்ராக் எல்லாம் பாடணும். ஆனா கலக்க போதியார் கன்ஃபார்மா கமல் சார் தான் பாட போறாருன்னு எனக்கு தெரியும். என் பேர் வராது, எனக்கு வராதுன்னு நினைச்சேன் கன்ஃபார்மா. ட்ராக் எல்லாம் பாடி முடிச்சாச்சு. ஆனா
ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது கலக்க போறது யாரு தான். ஓ நைஸ். அண்ட் லைக் எதிர்பார்த்தீங்களா நீங்க உங்களுடைய இதுல வந்து சேர்ந்து வர போகுது அண்ட் லைக் வந்துருச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஆரா, அண்ட் நீங்க வந்து கமல் சார் லைக் பிரைஸ் பண்ற மாதிரியான பாட்டு, ரெண்டு பேரும் வந்து லைக் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல மீட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல, ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நாங்க மீட் பண்ணது இல்ல. ஓகே, தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாரா இல்லனா வந்து ஏனா ஆன் ஸ்டேஜ்ல அந்த ஷோ அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கு ஓகே ஷோல்டரை டேப் பண்ணி ஆல் தி பெஸ்ட் அப்படி சொன்னாரு. பியூட்டிஃபுல். அண்ட் few lines அந்த பாட்டு. கலக்க போவது யாரு நீதான், நிலைக்க போவது யாரு நீதான், வருந்தி உழைப்பவன் யாரு நீதான், வயசை தொலைத்தவன் யாரு நீதான். வைவே வைப் தான் அது உண்மையிலேயே. அண்ட் இந்த பாட்டு பாடின நினைவுகள் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங் மெமரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆப்வியஸ்லி இருக்கும். ஏன்னா நாங்க திடீர்னு சார் வந்து நைட்டு பாட போறாரு கமல் சார். அப்போ வந்து ஸ்டுடியோவே கிடையாது, சாரோட ஆபீஸ் தான் இருக்கும், பரத்வாஜ் சார் ஆபீஸ். அங்கேயே வந்து டக்குன்னு ஸ்கிரீன்ஸ் எல்லாம் நாங்க மாட்டி, நாங்க பரத்வாஜ் சார் அசிஸ்டன்ட் சேர்ந்து ஸ்கிரீன் மாட்டி இங்கேயே ரெக்கார்ட் பண்ணுவோம். பியூட்டிஃபுல் உண்மையிலே. அண்ட் நிறைய பாட்டு வந்து நீங்க யுவன் சங்கர் ராஜாக்கு வந்து பாடிருக்கீங்க. சில்சில் மலையெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து இப்ப கூட ஒரு ஹீரோயினுக்கு அப்படியே பாடக்கூடிய பாட்டு மாதிரி எல்லாம் வச்சு பார்க்கலாம். அண்ட் நிறைய பாட்டு நிறைய நான் நேம் பண்ணலாம். அண்ட் அந்த ஒரு பாண்ட் ஏன்னா திருப்பி திருப்பி எப்படி ஒரு மனுஷனோட அந்த ஒரு லைக் அமைஞ்சது. யுவன் வந்து ஒரு செம வைபுங்க, எனக்கு கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி ஐ திங்க் அவரோட மியூசிக் எனக்கு வந்து ஒரு நல்ல சிங்க் இருந்தது. எனக்கு இவர் இப்படிதான் மியூசிக் பண்ணுவாருன்னு தெரியும். அண்ட் ஹி வில் எக்ஸ்பெக்ட் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் லைக் சிங்கிங்ல வித்தியாசமா இந்த மாதிரி எதிர்பார்ப்பாருன்னு தெரியும். அது அவர் பிடிக்கும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நிறைய கத்துக்கிட்டேன் அங்க இருக்கும்போது. என்னோட மியூசிக் கம்போசிஷன்லயும் யுவனோட ஃபிளேவர்ஸ் கட்டாயமா இருக்கும், யுவன் ரஹ்மான் எல்லாத்துக்குமே இருக்கும். அது எங்களுக்கு நிறைய பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு, நிறைய டிராவல் பண்ணோம். That was good time actually. Beautiful. And ஒரு பக்கம் வந்து ஹீரோயினுக்கு அப்படின்னா சில்சில் மழையே இருந்தது அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னா அது நீங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருது. அண்ட் பாஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து தோஸ்து பட தோஸ்தா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த சாங்ல அவன் இவன்லாம் பயங்கரமான சாங். ரெண்டு பாட்டு பாடிருப்பேன். அவனை பத்தி நான் பாட போற நான் முத்துக்குமாரோட லிரிக்ஸ் அது. அதுல இன்னொரு குட்டி சாங் இருக்கும், அடிக்காவக்கார கிளியே முட்டக்கண்ணு மொழியே என்ன திருடி போக வந்தாயோ. அதெல்லாம் வந்து அப்படி போயிட்டு உள்ள சாங் கேட்டு ஒரே டேக்ல அப்படி பாடிட்டு அப்படி வெளியே வந்த இவன் வந்து பாட்டு கேட்டீங்களான்னு கேட்டாரு. இல்ல சார் பாடியாச்சு அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி அவ்வளவு ஷார்ட் ஃபாஸ்டா ரெக்கார்டிங் முடிச்ச ஒரு தருணம் இதெல்லாம். அடிக்காவக்கார கிளிய முட்டக்கண்ணு மொழிய என்ன திருடி போக வந்தாயோ, அடி கருவாட்டு உடம்பே நடுக்காட்டு உடம்பே என்ன இசுகி. அப்பா பையன் ரெண்டு பேர் காம்போ இருக்கு இல்லையா? லைக் ரெண்டு பேர்கிட்ட லைக் யுவன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா லைக் உங்களுடைய சாங்ஸ் பத்தி, ஆர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் யுவன் கிட்ட? அண்ட் சேம் ஆஸ் தட் இளையராஜா சார் கிட்ட யுவன் வந்து மோஸ்ட்லி ஹி ஓன்ட் லைக் எக்ஸ்பிரசிவாவே இருக்க மாட்டாரு. மோஸ்ட்லி வந்து நீ நல்லா பண்ண சூப்பரா பண்ண அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. அண்ட் மோஸ்ட்லி யாருமே அப்படி சொல்ல மாட்டாரு. ராஜா சார் கூட அப்படி சொல்ல மாட்டாரு. அவங்க சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களோட சாங் வந்து ஓகே ஆச்சுனாலே அர்த்தம் தான் தே ஹாப்பி வித் தட்னு அர்த்தம். அண்ட் ராஜா சார் வந்து அவர் சூப்பரா வந்து சொல்லி கொடுப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் பாடும்போதே வந்து இப்படி பாடாத எந்த கனி பயணம் ஒரு சாங், விளையாட்ட படகோட்டி விளையாடும் பருவம் போய் அந்த பாட்டு தோனியில தெலுங்குல நான் தான் பாடினேன். தமிழ்ல வந்து ஹரிஹரன் சார் பாடிருப்பாரு. அது வந்து ஆகிந்துக்கு வீழுந்த வேகம்லோ, அது லோ, அந்த லோ பிச்சில் இருக்குங்க சார். எனக்கு வருமா சார்னு கேட்டா, நான் சொல்ற மாதிரி பண்ணு, பேசுற மாதிரி பாடு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது வருமா அழகா சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அது வந்தது. சரி எனக்கு இந்த பாட்டு செட் ஆகுமா சார்னு கேட்டேன். செட்டாக சூப்பராகும் பாடு அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாரு. ஏன்னா எனக்கு மெலடி சாங்ஸ் நிறைய பேர் கொடுத்தது கிடையாது. அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அதுல கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஓ இசை ஞானிக்கு எனக்கு மெலடி செட் ஆகும்னு ஒரு தாட் இருக்குது அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்தது. அப்பதான் நம்பிக்கை வந்தது. அது வரைக்கும் நான் பாடுறதுலாம் பாத்தீங்கன்னா பாசு 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 கலக்க போறது யாரு இப்படிதான் இருக்கும். ஒரு வைப் அண்ட் ஹை இதுலதான் இருக்கு. கனவிலே கனவிலே இப்படிதான் எல்லாமே. நிறைய பாடல்கள், நிறைய மெமரிஸ். லைக் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் நான் வந்து பாடிருக்கேன், இன்னும் வந்து ஸ்டேஜ்ல எல்லாம் இருந்திருக்கேன். அண்ட் அம்மா பத்தி சொன்னீங்க, அம்மா கிட்ட இருந்து தான் இந்த ஒரு மியூசிக் வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனா இன்னொரு பக்கம் அப்பா. இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். அண்ட் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா அப்பா இருக்காரு.
அண்ட் அப்பாக்காக தான் இந்த ஒரு ஜேர்னியே டெடிகேட் பண்றேன் அப்படின்ற போது அப்பா பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. எங்க அப்பா வந்து ஒரு போலீஸா இருந்தவர். ஓகே. நாங்க பெரம்பூர், பேசிக்கலி நான் பிறந்தவங்க பெரம்பூர் தான், சென்னையில. ஓகே. போலீஸா இருந்தாரு. அப்புறமா வந்து அந்த போலீஸ் சொல்லிட்டு எம்ஜிஆர் மேல உள்ள ஒரு பயங்கரமான பட்டுல பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டாரு. எம்ஜிஆர் கூடவே இருந்தாரு. அப்போ வந்து அந்த கட்சி அரசியல் இருந்தாரு. அப்புறம் ஒன் பாயிண்ட்ல அந்த அரசியல் வாழ்க்கையும் ஃபேட் அவுட் ஆகி அவர் வந்து ஒண்ணுமே பண்ணாம சிம்பிளா இருந்தாரு. ஜாலியா அவர் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து நான் சினிமால பாடுறதுக்குன்னு இல்லை, ஆக்சுவலி நான் பாடுறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த கட்சி மீட்டிங்லாம் நான் பாட சொல்லி கூப்பிடுவாரு. அப்போ வந்து போயும் போயும் மனிதனுக்கு இந்த பாட்டுலாம் நான் பாடுவேன். அச்சம் என்பது மனமேடா இதெல்லாம் பாடுவேன். எம்ஜிஆர் பாட்டு பாடுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிப்பாரு. ஆனா நான் பிளேபேக் சிங்கர் ஆவேன் இந்த மாதிரிலாம் அவர் தாட் கூட கிடையாது. எங்க அம்மாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு என் சார்பா எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் போயிட்டு ராஜா சார் வீட்டு வாசல்லாம் போயிட்டு நின்றுருக்காங்க. எனக்கு சான்ஸ் கேட்டு நான் சொன்னேன், எதுக்குமா, நான் அதெல்லாம் ஒர்த்து கிடையாதுமா அப்படிலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களாம் எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி நான் வந்து பேக் வாங்கியிருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், எங்க அப்பாவுக்கு அந்த தாட் இல்லை. எனக்கு ஒரே ஃபீல் தான், நான் சினிமால பாடி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனது கூட அவர் பார்க்கல. அதுக்கு முன்னாடி தான் அவர் இறந்தார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சினிமால பாடுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எங்க அப்பா வந்து இங்க டெத் பெட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் வந்து அங்க ராஜகீதம் ராஜ் டிவியோட ஷோ, அதுல வந்து மழைத்துளி மழைத்துளி பாட்டு பாடினேன். ஹீஸ் நோ மோர். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டு பாடினேன். இறந்து ஒரு வாரத்துல இந்த ஷூட் நடக்குது. நான் போய் அந்த பாட்டு பாடுறேன். அங்க அழுது விரும்பி தான் பாட முடிஞ்சதுனால பாட்டு வரல. ஸோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப இமோஷனலா கனெக்ட். அந்த பாட்டு எங்க அப்பாக்காக. பிகாஸ் நான் பார்க்கவே இல்லை, என்னோட முன்னேற்றத்தை பார்க்கவே இல்லை. அதனால I want to dedicate this song to him always. தண்ணியில மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை, என் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே. பியூட்டிஃபுல். உண்மையிலேயே வந்து எனக்கு தெரியல, அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கான ஒரு ஃபீல் அண்ட் ஆரா வந்து உங்களுடைய பாட்டுல இருந்தது. அண்ட் நம்ம ஸ்டேஜ்ல பாடுறது அப்படின்றது ஒரு பக்கம், அண்ட் பிளேபேக் பாடுறது ஒரு பக்கம். பட் ஆனா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்ல பாடுறதுன்னு ஒரு சைட் ஆஃப் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்க வந்து ராக் ஸ்டார் வந்தக்கும் போது மக்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றீங்க, லைக் இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆனாங்க. அண்ட் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கூட வந்துட்டு லைக் பாடத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம நான் வந்து லைக் ஹோட்டல்லாம் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க கூட முடியல. இது எப்படி, அதெல்லாம் இருக்காது, ஆர் இது சரி அப்படி நடந்திருந்தாலும் அதை பத்தி கேட்க வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல தான் எல்லாருமே இருந்தாங்க. பட் ஆனா நீங்க அதை லைக் வாழ்ந்து வந்த ஒரு லைக் சூழல் அப்படின்னும் போது எதனால எப்படி நடந்தது? நான் சொல்றேன், பிளேபேக் சிங்கிங் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து யார் வேணா பாடலாம். இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது, நீங்க பேசினாலே அதை பாட்டா மாற்ற முடியும். பேசாம இப்ப அதுக்கு மேல பண்ணுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து எல்லாருமே பாடுறான், ரொம்ப ஈஸியா இலகுவானதுனால பிளேபேக் சிங்கர்ஸ் இதுக்குன்னு ஆசைப்பட்டு வந்தவங்களுக்கு அதுக்கான ஸ்கோப் இல்லை, அவங்க தேவையும் படலை. நம்மளே பாடிடலாம். இப்போ நான் கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாட்டு நான் ஒரு டியூன்ல பாடுறேன்னு சொன்னா அது நல்லா தான் இருக்கும் டெஃபினெட்லி. பிகாஸ் அது என்னோட பிரெயின்ல இருந்து வருது, நல்லா தான் இருக்கும். அதை கேட்கறவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஓகே தான். அண்ட் பெரிய பெரிய கம்போசர்ஸ் பாடும்போது அது வந்து வர டைரக்டர்ஸ் வேணான்னு சொல்ல போறது இல்லை, நல்லாவும் இருக்கும், வர சூப்பராகவும் இருக்கும். இன்னொரு சிங்கரை ட்ரை பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாங்கிறது ஒரு தாட் இருக்கலாம் மேபி. இல்லைன்னா இவங்க பாடுறது இவங்க பிடிச்சிருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மேபி, சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நிலைமை. ஸோ ஹீரோஸ் பாடலாம், எல்லாருமே பாடலாம். அண்ட் லாட் ஆஃப் சிங்கர்ஸ் வீட்டுக்கு ஒரு பாடகர் இருக்காங்க. ஸோ பிக் பண்ணி சத்தியம்தான் பாடணுங்கிற தாட் அவங்களுக்கு வராமல் போயிருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறது, கோவிடும் வந்தது. கோவிட் டைமில் ஃபேஸ்புக் லைவ் போட்டோம், ஃபண்ட் ரைசிங் பண்ணோம், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கோவிடும் சரியாச்சு, ஷோஸ் இல்லை, ரெக்கார்டிங் இல்லை, என்ன பண்ணலாம், சர்வைவல். ஸோ அதுக்கு சரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்போம் அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணாங்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தோம். பட் அது சரியாக போகலை, எனக்கு பண்ண தெரியாது. அதான் உண்மை, தெரியாத விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால. அப்புறம் அந்த இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு என்னை கேட்கும்போது சரி ஐ கேன் டூ தட் பிகாஸ் ஐ வாண்ட் மணி, சர்வைவல் வேணும், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போயிட்டு அங்கே ஒரு 5 மாதம் அந்த ரெஸ்டாரண்ட் நான் தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணேன். அங்கே எல்லா வேலையும் பார்த்தேன். பேசிக்கலி எனக்கு இந்த எந்த வேலை பண்ணாலும் அது பேஷனேட்டாக பண்ணணும்.
அம்மா தங்க வந்துட்டு இளையராஜா சார் வீட்டு வாசல் நின்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா நீங்க அவருக்கு பாடி இருக்கீங்க இல்லையா? இந்த ஒரு வாய்ப்பு எப்படி இருந்தது அம்மா தங்கைனால? அது வந்து அவங்களுக்கு வந்து நான் கச்சேரியில பாடிட்டு இருந்தேன்ல, நம்ம பையன் நல்லா பாடுறான், சினிமால ட்ரை பண்ணட்டும், என்ன ட்ரை பண்ண சொன்னாங்க. எனக்கு அந்த கான்பிடன்ஸே கிடையாது. சோ அதனால இவன் பண்ண மாட்டான், நம்மளே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவும் தங்கச்சியும் போயிட்டு ராஜா சார் வீட்டு வாசல்ல இருக்காங்க. ஒரு முறை வந்து நான் அவங்க கூட போயிட்டேன். ஒரு 2 3 அவங்க போயிட்டாங்க, அவரை பார்க்க முடியல. நான் அவரோட போகும்போது பார்த்துட்டோம். அப்பதான் சார் வந்து திருவாசகம் கம்போஸ் பண்ணிட்டு லண்டன் போயிட்டு இருக்காரு. அப்ப சார் வந்து நீ பாடுவியா அப்படி கேட்டாரு. பாடுவேன் சார். பாட்டு கத்துக்கிட்டேன் கேட்டாரு. கத்துக்கல, ஆனா கத்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டேன். சரி, நான் இப்போ அம்மா கிட்ட சொன்னாரு, நான் லண்டன் போயிட்டு இருக்கேம்மா ஒரு கம்போசிங்காக, ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினாரு. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. பட் எனக்கு வாய்ப்பு இந்த மாதிரி வரல, இது மூலியமா வரல. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நான் சிடி கொண்டு போய் டெமோ எடுத்து மற்ற கம்போசர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். யுவன் கிட்ட பாட ஆரம்பிச்சேன். யுவன் சர்க்கிள்குள்ள போனதுக்கு அப்புறமா ராஜா சாரோட சர்க்கிள்குள்ள போறதுக்கான கேட் எனக்கு ஓப்பன் ஆச்சு. பியூட்டிஃபுல் தான் உண்மையிலே. அண்ட் இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா ரோஜா ரோஜா அப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி எல்லா பக்கமும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து லைக் உருவாகி இருக்கு. அண்ட் இதனால உங்களுக்கு வந்து நிறைய புது புது கேட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா? யாராவது வந்து புது வாய்ப்புகள் உங்களை நோக்கி வர்றதுக்காக நீங்க பாடுங்க சத்யன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கா? சில பல கால்ஸ் வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி எல்லாம் நடக்கும், வெளியே வரும். பியூட்டிஃபுல். லெட்ஸ் ஸ்டே கான்ஃபிடென்ட். பியூட்டிஃபுல். அண்ட் உண்மையிலே வந்து இந்த லீட்ஸ் வந்து அழகான ஒரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அண்ட் அகெயின் இந்த ஒரு பாட்டு வந்துட்டு சந்தோஷ் நாராயணன்லாம் வந்துட்டு நம்ம ட்வீட் பண்ணியிருந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். பட் ஆனா இதையும் தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? யாரு என்னென்ன சொன்னா அப்படின்னு சும்மா இல்ல ஒரு மெமரி ஜாக் பண்ணலாம். ஆக்சுவலி எல்லாம் மெசேஜ் தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அப்புறமா ஜிவி சார்லாம் கூட மெசேஜ் போட்டிருந்தாரு. நாங்கள் ஒன்றும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஜிவி நாங்களாம் பரத்வாஜ் சார் ஷோலேயே வந்து ஹி வாஸ் கீபோர்ட் பிளேயர், நான் சிங்கர், அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். ஸோ ரொம்ப வருஷமாக தெரியும். பட் இன்னும் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் ஹி வாஸ் சடன்லி மெசேஜிங் மீ, மை சவுண்ட் இன்ஜினியர் வில் பி காலிங் யூ, கம் அண்ட் தேர் ஆர் ட்ராக்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் பாடுங்க, வில் டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் போட்டிருக்காரு. ஓகே, நைஸ். அண்ட் வேற யாராவது அந்த மாதிரி? ஆப்வியஸ்லி சந்தோஷ் கால் பண்ணாரு. இன்னும் கால் வரும். எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் மோஸ்ட்லி. நிறைய பேர் இன்னும் ரேப்போல இருக்கிறாங்க. மேபி ஒரு டைம் வரும் இல்லையா, அவங்களுக்கு தோணும். யார் அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் போட்டிருப்பால இந்த வைரல் ஆன உடனே வந்துட்டு ஏன் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஜீவிதான். அப்புறம் இன்னைக்கு காலைல சந்தோஷ் கால் பண்ணாரு. ஓகே, நைஸ், வெரி நைஸ். அண்ட் நீங்க பாடின பாட்டிலே வந்துட்டு நிறைய பாடல்கள் பாடிருக்கீங்கல்ல. அண்ட் வந்து இந்த ஒரு சாங் ஆர் இந்த ஒரு மியூசிக் கம்போசர் கிட்ட வந்து பாடுறதுக்கு எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஹீஸ் மை கம்ஃபர்ட் ஜோன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் ஒரு பாட்டு. யுவன் சங்கர் ராஜா அந்த சந்தோஷ் நாராயணன், மை க்ளோஸ் டார்லிங். ஓகே, ஏன்னா சந்தோஷ் கிட்ட போனோம்னா அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஒரு கிரவுண்டுக்குள்ள போய் விளையாடுற மாதிரி இருக்கும். ஒரு கத்துக்கும் செய்யலாம், நிறைய இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனிலாம் வந்து நம்ம லைக் சீரியல் மியூசிக் போட்டு அப்படி ஒரு ஃபேமஸ் ஆகி வைபான ஒரு மனுஷன். அண்ட் சேம் அஸ் தட் கண்மணி நீங்க தான் வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் வந்துட்டு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் தான் இருந்தது. அண்ட் அந்த ஒரு வாய்ப்பு அண்ட் அந்த ஒரு பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி. கண்மணி சீரியல் வந்து என் ஃப்ரெண்டு தான் அதுல இருந்தாரு, ரைட்டரா இருந்தாரு. அவர் தான் கேட்டார், ஒரு சாங் ஒன்று சொல்லியிருக்கேன், நீ போய் பாருன்னு. சரி நான் பண்ணேன், சும்மா வீட்டில் ஜாலியாக கம்போஸ் பண்ணி வச்சு போகலாம், அதுமாதிரி கம்போஸ் பண்ணி வச்சிருந்தேன். அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் ரீரெக்கார்டிங்கும் பண்ண சொன்னாங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 எபிசோட் பண்ணேன். அப்புறமா இது நம்ம கைண்ட் ஆஃப் திங் இல்லைங்க, சாரிங்க, சீரியல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் பேக் வாங்கிட்டேன். பட் டைட்டில் சாங் இட் வாஸ் குட் அண்ட் நல்லா போச்சு. நானும் முக்கியம் பண்ணணும். சேர்த்து வச்ச நெஞ்சுக்குள்ள ஆசைய தேடி பாக்குற கன்னியவ காதல, ஆசை இருக்கு அள்ளி முடிக்க, நேரம் இருக்கா சொல்லி முடிக்க, போனாலே பூந்தோப்பு தேனா, தோளோடு தோளாக தூவானமானா. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, நீங்க வந்து சொன்னீங்க, அதாவது எனக்கு வந்து அப்பெல்லாம் நாங்க லவ்லாம் பண்ணல, பக்கத்துல இருந்தாங்க, நாங்க வந்து அப்படியே சும்மா அப்படியே டிராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா உங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து அப்படியே ஏங்குறாங்க. சோ வந்துட்டு அந்த ஒரு காதல் வைப் இருந்ததுங்க. we are very good friends. ஓகே, அண்ட் அப்புறமா வந்து அந்த கச்சேரியில டெய்லி ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சோம். எனக்கு வந்து அவங்க ஒரு
ரொம்ப கியூட்டான ஒரு அழகான ஒரு சோல் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கூடவே க்ளோஸாக இருக்கணும்னு தோணுச்சு எனக்கு. எங்கடா லவ் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிடுவோம் அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு கம்முன்னு இருந்தேன் சொல்லாமலே. அதே வைப் அவங்களுக்கும் இருந்தது. அண்ட் அப்புறம் பேச ஆரம்பிச்சோம். இப்போ வந்து இந்த காதல் வந்து சொல்லிக்கிட்டீங்க. அது வந்து ஒரு அங்க அந்த சம்பவங்கள் அந்த லைட் மியூசிக் அந்த டைம்ல இருந்து ஒரு 3 மாசத்துலயே நடந்துச்சு. அப்ப நீங்க ரோஜா ரோஜா பாடியே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடுச்சு உங்க மேல அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அவங்களுக்கு பாட்டால எல்லாம் பெருசா ஆசை வரலன்னு சொல்ல, பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனாலதான் அதுதான். பியூட்டிஃபுல். அவங்க இப்பவும் சொல்லிதான் இருப்பாங்க, பாட்டு பாடுறதுனால எனக்கு அவரை பிடிக்கும்லாம் கிடையாது, அது வேற, எனக்கு பர்சனலா அவரை பிடிக்கும் தான் அவங்க சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் உண்மையிலே. அண்ட் அவங்களும் வந்துட்டு ஸ்டேஜ்ல அன்னைக்கு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நாங்க நிறைய வந்து அவங்க பாடுறதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனா ஏன் அவங்க வந்து லைக் அந்த மியூசிக்கல் ஜேர்னி கண்டினியூ பண்ணல? இல்ல, அவங்களுக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும், பாடுற திறமை அதிகமா உண்டு. பட் அவங்களோட பேஷன் டீச்சிங், பயங்கர பேஷனட்டான ஒரு டீச்சிங். அவங்க டீச்சர் அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. அண்ட் நிறைய வந்து எங்களை ஹாப்பி பண்றதுக்காக இன்னும் ஹாப்பி சாங்ஸ் அண்ட் இன்னும் நிறைய வெர்ஷன்ஸ் அண்ட் நிறைய வெர்சட்டாலிட்டியில் நீங்க வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து லைக் ஆசைப்படுறோம் அண்ட் வாழ்த்துக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை.